என்னப்பா இது முடக்கத்தான் கீரையை இப்படி காய வச்சு வத்தல் மாதிரி ஆக்கிட்டியப்பா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்குது. ஆமாம், இது வந்து முடக்கத்தான் கீரை தான். இதை வந்து நல்ல நிழல்ல காய வச்சு நம்ம ஷேக்காக அரைக்கும் போது அது கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஹேர் வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட் போட்ட மாதிரி நல்ல ஷைனிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இளநரை, பொடுகு இந்த தொல்லையெல்லாம் நல்லா போய் முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முடக்கத்தான் கீரை. நான் வந்து 1 கிலோ ஷேக்காக எடுத்திருக்கேன். அது கூட 1 கிலோ பூந்தி கொட்டை எடுத்திருக்கேன். அது கூட இந்த காய வச்ச முடக்கத்தான் கீரையும் போட்டு செம்பருத்தி பூ, இலை, மகிழம் பூ, அதுக்கப்புறம் வந்து வெட்டி வேறு, இது எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைக்கிறேன். இது மாதிரி நீங்கள் அரைச்சி ஷேக்காக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்பருத்தி இலையில் வந்து எப்படி வந்து நம்ம மிக்சியில் அரைச்சோம்னா ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை, அந்த வெண்டிக்காயில் இருக்கிற வளவளப்பு தன்மை இருக்குமோ அதே மாதிரி தான் முடக்கத்தான் கீரை இருக்கும். நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சி கூட நீங்கள் அதை வந்து ஒரு பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். இது வந்து மயில் மாணிக்கத்தோட இலை, பூ, இது கூட நீங்கள் காய வச்சு ஷீக்காக அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இது வந்து மருதாணி, இதோட இலைகளையும் நான் காய வச்சு சேர்த்துருக்கேன். இது வந்து செம்பருத்தி பூ, செம்பருத்தி பூயையும் காய வச்சு நீங்கள் ஷேக்காக அரைக்கும் போது இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம்.